குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி வெயிட் லாஸ் ஜேர்னியில் 6th டே, அதாவது 6வது நாளுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? எல்லோரும் கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம வெயிட் செக் பண்ணிடலாம் வாங்க. நேற்று 74.30 இருந்தேங்க. இன்றைக்கி 73.60 இருக்கும். ஏன்னா நம்ம முந்தா நேற்று நம்ம கொஞ்சம் ஹெவியாக 3 முட்டை தண்ணி லெவல் வாட்டர் லெவல் கரெக்டாக எடுக்கலை. அதனால தான் நம்ம நேற்று இன்க்ரீஸ் ஆகிருந்தோம். நேற்று பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் கரெக்டாக எடுத்திருந்தோம். அதுபோக நம்ம ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் எடுத்திருந்தோம். நைட்டு பார்த்திங்கன்னா ஃபுட்டு அதிகமாக எடுக்கலை. அதனால் வெயிட் லாஸ் ஆகிருக்குது. உங்களுக்கும் அதை மாதிரி வெயிட் பார்த்திங்கன்னா 2-3 நாள் பார்த்திங்கன்னா வெயிட்டே இறங்கலை அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸே எடுத்துக்காங்க. சரிங்களா? ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸே 3 நேரம் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். சரிங்களா? இல்லை மதியான நேரம் மட்டும் 2 சப்பாத்தி சாப்பிட்டு காலையிலையும் ஈவினிங்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் கம்மியாகும். அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதுக்காக டெய்லியும் ஃப்ரூட்ஸே சாப்பிட்ருக்க வேண்டாம் 3 நேரமே. உடம்பு டயர்டாகிட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறங்காட்டிக்கு. ஸோ ஒரு நாள் அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். ஓகே, இனி பார்த்திங்கன்னா நான் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் பார்த்திங்கன்னா 2 நெல்லிக்காய் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் என்னோடய வாட்டர் லெவல் 7 o'clock 7:30க்கு என்னோடய வாட்டர் லெவல் 3 லிட்டர் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 1 டேக்கு 7 to 7. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்தது என்னங்கிறது மேக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் மழை பெய்யுது. அதனால் இன்றைக்கி ஜிம்முக்கு போக முடியல. ஸோ ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா நம்ம நான் ஸ்டாப்பாக நம்ம இப்போ ஹோம் பேஸ்லேயே நம்ம ஒர்க் பண்ண போகிறோங்க. வீட்லேயே நம்ம எப்படி எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வார்ம் பண்ணிக்காங்க. நம்ம வீடியோ ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் வார்ம் அப் எப்படி பண்ணணுங்கிறத. நல்லா ஏன்னா கை காலெல்லாம் நல்லா லூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? நல்லா லூஸ் பண்ணிக்கணும். உடம்பு நல்லா கொஞ்சம் சூடு வெதுவெதுப்பாக வச்சுக்கணும். அதுக்காக தான் வார்ம் அப். எடுத்தோன்னா நம்ம ஒர்க் அவுட்டுக்குள்ளே போயிடக்கூடாது. ஓகேங்களா? அதாவது இந்த பக்கம் ஒரு 20, இந்த பக்கம் ஒரு 20, அந்த மாதிரி கவுண்ட் வச்சுக்காங்க ஒவ்வொரு இதுக்குமே. ஓகேவா? சரி, ஓகே. ஒரு 10 கவுண்ட்டு. சரிங்களா? மறுபடியும் ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து. சரிங்களா? ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா இது எல்லாமே வார்ம் அப்லேயே தான் வந்துடும். சரிங்களா? இருபது கவுண்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது கால் 2 கொஞ்சம் நல்லா அகலமாக வச்சுக்கோங்க. இது லைட்டாக கிடைக்கிறது. இது ஒரு 2 செட் அந்த மாதிரி பண்ணிக்காங்க. ஓகே. அடுத்தது
ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2-5 மினிட்ஸ்க்குள்ளே இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிவிடுவோம் நம்ம. அடுத்தது நான் ஜிம்முக்கு போனேன்னா சைக்கிளிங் போவேன், அப்புறம் வாக்கிங் இது எல்லாமே போயிடுவேன். ஸோ அதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகிடும். நம்ம வீட்டில் பண்ணுறங்காட்டிக்கு இது ஓகேங்களா? அடுத்தது நம்ம தண்டால் புஷ்அப்ஸ் எடுக்கணும். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா 3 செட்டு சரிங்களா? 3 இல்லை 4 செட்டு 10 கவுண்ட்டை அடிச்சிடணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு செட் அடிச்சிட்டோமா, அடுத்தது 3 செட்டு. ஏன்னா கண்டினியூட்டி விட்டுருச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு சிரமமாக போயிடும். வீக்லி ஒன்ஸ் ரெஸ்ட் கொடுத்துர்லாம். சண்டே வந்து ரெஸ்ட் கொடுத்துர்லாங்க. மற்ற எல்லா நாளும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்காங்க. சண்டே முடிஞ்சால் வாக்கிங் போய்டுங்க பெஸ்ட்டு. மற்றபடி இந்த ஸ்ட்ரென்த்து எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மிடுங்க. அதாவது சண்டே மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. ஏன்னா பாடி மசில்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைச்சா தான் அடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த வீக் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் ஆகுங்க. ஓகேவா? ஓகே. சப்போஸ் புஷ்அப்ஸ் இப்படி அடிக்க முடியாதவங்க முட்டிங்கால் போட்டு நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ மறுபடியும் வேணால் அதை பண்ணலாம். மொத்தம் 3 செட்டு ஓகேங்களா? சேம் அதே மாதிரி தான். இப்போ முட்டிங்கால் போட்டுக்கணும். அதாவது எப்படி நீங்கள் இப்படி போகிறீங்களோ அப்படியே ரிட்டர்ன் எந்திரிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பு தண்டாலும் அந்த மாதிரின்னு சொன்னாங்க ஜிம்மில். ஏன்னா சப்போஸ் உங்களால் புஷ்அப்ஸ் வந்து அந்த புஷ்அப்ஸ் கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கீழே கால் போட்டு இப்படி வச்சு எடுத்துக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம வார்மப்பெல்லாம் முடிச்சிட்டோம். கேமராமேனு மேலே நிற்கிறீங்களான்னு கேட்டார். அதெல்லாம் வேண்டாம், கேமராமேன் என் பையன்தாங்க. இப்போ நம்ம எல்லாம் முடிச்சிட்டோங்க சரிங்களா? அடுத்தது நம்ம இன்றைக்கி ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட்டும் பண்ணுறதில்ல. ஓகேவா? அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா வயிற்றுக்கு நம்ம எப்போ பண்ணுற மாதிரி ஜம்பிங் ஜாக்ஸ் மட்டும் விட்டுட்டோம். ஃபைனலாக அதுவும் பண்ணிடலாம், ஜம்பிங் ஜாக்ஸும் பண்ணிடலாம். கை இப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா? கால் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒன்றும் இல்லை, இப்போ 15 அடித்தாச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ செகண்ட் செட் போட்டுடலாங்க. ஓகே 10 சரிங்களா? இப்போ 2 செட்டு. அடுத்தது வேறு பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. இந்த 2 காலும் மேலே இருக்கணும், அப்பில் இருக்கணும். இருபது கவுண்ட்டு. ஓகேவா? இது ஒரு 2 செட்டு போட்டுக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா சனிக்கிழமைங்கிறங்காட்டிக்கு வீக் டேஸ், அதாவது வீக்கெண்டுங்கிறங்காட்டிக்கு நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம மற்ற நாள் எல்லாமே நல்லா ஹெவியாக பண்ணியிருப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே பண்ணிக்கலாம். ஓகேவா?
அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்காங்க. சரிங்களா? வாட்டர் பாட்டிலில் குழந்தைகளோட உண்டியல் தான் இருக்குது. இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது வேண்டாம், தெரியுதா? கட்டாதா? நான் பின்னாடி போய்க்கிறேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? இது 2 செட்டு. ஓகேவா? இதுலேயே நீங்கள் இன்னொன்று கூட வச்சுக்கலாம். இப்படி 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 அது மாதிரி. சரிங்களா? ஓகே, 2 செட்டு முடிஞ்சுதா? அடுத்தது இதுலேயே இன்னொரு மாடல். ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுலேயே இதுக்கே பார்த்திங்கன்னா வலி பெயின் ஆகுது. அதனால் நம்ம 10 கவுண்ட் ஹவர்ஸ் அடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, வந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இது போதும், வேணாம். இதுலையே இப்படி, அதாவது இப்படி இப்படி ஃபிஃப்டீன் கவுண்ட்டு. இதில் ஒரு 2 செட்டு போடலாம். ஓகே, 2 செட்டு போட்டாச்சு. அடுத்தது இன்னும் 2 வேரியேஷன் போட்டுக்கலாங்க. இப்படி வச்சுக்கலாம். செவுத்தொட்டி வச்சுக்காங்க. பத்து கவுண்டு. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள். ஒரு செட்டு 3 செட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 1 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துக்காங்க. ஓகே, ஸோ நான் 2 செட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அடுத்தது பிளாங்க் பண்ணிடலாம் ஃபைனலாக. அப்புறம் ஜம்பிங் ஜாக்ஸ் 2 மட்டும். அடுத்தது பிளாங்க் பார்த்திங்கன்னா நீங்கள் பக்கத்தால் ஒரு டைமர் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் 1 நிமிஷம் வரைக்கும் இருக்க பாருங்கள். ஆரம்பத்தில் முடியாட்டும் ஒரு 30 செகண்டாவது இருக்க பாருங்கள். பிளாங்க்குங்கிறது தெரியுமில்லைங்க, 2 கை இப்படி வச்சுக்காங்க. தண்டல் போகிற மாதிரி கை அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் பேலன்ஸ் பண்ணி நில்லுங்க. நான் 40 மினிட்ஸ் 40 செகண்டு. ஓகேவா?
இது ஒரு 2 செட்டு இல்லை 3 செட்டு. நான் ப்ராப்பராக பண்ணுற மாதிரி இருந்தால் 3 செட்டுலேருந்து 4 செட் பண்ணுவேன். வீட்டில் பண்ணுறங்காட்டிக்கு வீடியோவில் லென்த்தை எடுக்க முடியாதுங்காட்டிக்கு 2 செட்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுக்கே பார்த்திங்கன்னா வேர்வை பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியில் வரட்டுங்க, சரிங்களா? ஸோ முடிஞ்சோன்னே கொஞ்சமாக வாட்டர் எடுத்துக்கோங்க. நிறையா வாட்டர் இல்லை, கொஞ்சமாக, சரிங்களா? கொஞ்சமாக வாட்டர் எடுத்துக்கோங்க. அடுத்தது மார்னிங் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மேகி செஞ்சு கொடு அப்படின்னாங்க. ஸோ அதனால் மேகி செஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுவே நானும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் டயட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் மேகியெல்லாம் சாப்பிடாதீங்க, நல்ல ஃபுட்டாக எடுத்துக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஃபுட்டாக எடுத்துக்காங்க. இல்லைன்னா முடியலையா 2 ரொட்டி எடுத்துக்காங்க, இல்லை 2 சப்பாத்தி எடுத்துக்காங்க, சரிங்களா? இல்லை 2 தோசையும் கூட எடுத்துக்கலாம். பச்சைப்பயிறு தோசை, நல்லா பச்சைப்பயிரை மாவு மாதிரி அரைச்சி பச்சைப்பயிறு தோசை எடுத்துக்காங்க. நல்ல ப்ரோட்டீன் உள்ள தோசை தான், சரிங்களா? நான் குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்ட்டு நான் 2 மேகி செஞ்சு நானும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காங்க பெட்ரு. அப்புறம் வாட்டர் லெவல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மதியம் 11:30க்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே 6ங்க. அதனோட லஞ்சு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் குழம்புங்க, கேரட்டு முட்டைக்கோசு போட்ட பொரியல். அதுவாக பார்த்திங்கன்னா நான் முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன், ஒரு முட்டைங்க, சரிங்களா? டெய்லி இந்த அளவுக்கு சாப்பிட்டிங்கனாவே போதுங்க, உங்களுக்கு வெயிட் லாஸ் நல்லா இதாகும், கம்மியாக ஆகும். இன்னொன்று உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகவும் இருக்கும், சரிங்களா? நீங்கள் வயிறு ரொம்ப சாப்பிட வேண்டாம். நான் பார்த்திங்கன்னா சாப்பாட்டோட அளவு எவ்வளோ எடுத்துருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன்னா அதுவாக பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு காய்கறியும் எடுத்துக்காங்க, நிறைய எடுத்துக்காங்க, சரிங்களா? நான் ப்ரோட்டீனுக்கு ஒரு முட்டை எடுத்துருக்கேங்க, எடுத்திருக்கேன், ஓகேவா? அதாவது இது கார்போஹைட்ரேட்டு, இதுவும் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனும் இருக்கும், இது என்ன ஃபைபர் கண்டென்ட் பார்த்திங்கன்னா 2 எடுத்துருக்கேன், அதுவாக ஒரு முட்டை, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் டயட் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அடுத்தடுத்து நான் வீடியோ என்னங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேங்க. அடுத்தடுத்து என்னென்ன நான் சாப்பிட்றேன், என்னென்ன மாதிரி டயட் இருக்குங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, மணி பார்த்திங்கன்னா 4 o'clock ஆச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆரஞ்சு எடுத்துக்கிறோம், சரிங்களா? ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு போதும், ஓகேவா? அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா உடம்பு குறைக்கிறதுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதாவது ஆரஞ்சு, அன்னாச்சி பழம், வாட்டர்மெலன் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப நமக்கு உடம்பு குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, நீங்களும் டெய்லி இந்த டயட் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இனி ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஒர்க் பண்ணிவிட்டு ஈவினிங் என்ன ஃபுட் எடுக்கிறேங்கிறத அடுத்த வீடியோவில் மேக் பண்ணி அனுப்பிச்சிட்றேன், சரிங்களா? உங்களுக்கு அட்டாச் பண்ணி விட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டயட் ஃபாலோ பண்ணுங்கள். ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா நான் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா நேற்று ஃபுட்டேஜ் தான், நேற்று எடுக்க முடியல, ஃபுல்லாக மழை பெஞ்சது, பசங்க யாரும் வரல ஜிம்முக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் இருந்தாங்க, எல்லாம் புதுசு, அவங்கக்கிட்ட ஒன்றும் பேச முடியல. அதனால் பார்த்திங்கன்னா நான் எடுத்த அந்த பழைய வீடியோவை எடுத்திருக்கேன். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ஒர்க் அவுட் பண்ணுவேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 30 minutes பார்த்திங்கன்னா வயிற்றுக்காக ஒர்க் பண்ணுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் போவேங்க. மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 100 calories கம்மி பண்ணிவிடுவேன் அந்த வாக்கிங்கில். அது போக நம்ம ஸ்ட்ரென்த்து ஒர்க் அவுட்டும் பண்ணிவிடுவேன், சரிங்களா? ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு மினிமம், அதாவது நீங்கள் அந்த பேசுகிறது அது இதுன்னு முடிஞ்சால் கூட ஒரு 1 hour கரெக்டாக, மினிமம் ஒரு 1 hour ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிவிடுவேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஒரு 7:30 8 o'clock பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தி, சரிங்களா? 2 சப்பாத்தி, நான் ஆயிலெல்லாம் அதிகமாக போடல, லைட்டாக தான் போட்டிருக்கேன். நைட்டுக்கு 2 சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். ஸோ டே 6 இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் கரெக்டான டயட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 5 kilo கம்மி பண்ணிடலாம், சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டயட்லேருந்து இது பண்ணிட வேண்டாம். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் சாப்பாடு குழம்பு நல்லா இருக்குது அப்படின்ட்டு சாப்பாட்டோட அளவு ஜாஸ்தி பண்ணிட்டா கார்போஹைட்ரேட் அளவு ஜாஸ்தி ஆகிடும், சரிங்களா? ப்ரோட்டீன் நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்காங்க. ஆனால்
முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சாப்பாட்டின் அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி நல்லா தூங்கணும் சரிங்களா. ஒரு 6 மணி நேரமாவது நல்லா தூங்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வெயிட் கம்மியாகாது. அதனால் நல்லா தண்ணி குடிக்கணுங்க. முடிஞ்சால் ஹாட் வாட்டரு ஊற்றி பண்ணுங்கள். இல்லையா முடியலையா பரவாயில்ல, நார்மல் வாட்டர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் நார்மல் வாட்டர் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் டயட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். 5 கிலோ கம்மி பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று எங்களை சப்போர்ட் பண்ண வேண்டியது. முடிஞ்சளவு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தோம்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் எங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் ஃப்யூச்சரில் நானும் அதை இது பண்ணிக்குவேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஃபுட் இருந்ததுனாலும் சொல்லுங்கள். அதையும் நம்ம மேக் பண்ணி நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.